கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. இப்பொழுது நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வேதத்திலிருந்து வாசிப்போம். தேவ செய்திக்கு ஆதாரமாக எசேக்கியேலின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 9வது வசனம். எசேக்கியேலின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வேதத்திலிருந்து வாசிப்போம். அந்த வசனம் எப்படியாக சொல்லுகிறது? இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். அந்த வசனத்தை மீண்டும் ஒரு இசையாய் வாசிக்கிறேன். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மளிடத்தில் இடைவிடும்படியாக, அவருடைய ஆலோசனைகள், அவருடைய வழிநடத்துகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு நிமிடம் தேவ செய்திக்காய் நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தேவனுடைய கிருபையும் தயவும் எங்கள் யாவரும் நீர் உடைய கிருபையினால் எங்களை மூடியருளுவீராக. ஆண்டவரே, உடைய செய்திக்குள்ளாய் உடைய ஆலோசனை பெறும்படியாய் உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். தேவன் நீர் எங்களோடு பேசியருளுவீராக. ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளாய் விதைக்கப்படவும், ஆண்டவரே அது எங்களுக்குள்ளாய் பலன் கொடுக்கதாயும், அதிலே நாங்கள் நடக்கும்படியாய் எங்கள் யாவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். தேவன் நீர் பேசியுள்ளவீராக, தேவன் நீர் நடத்துவீராக. உடைய நாமம் மாத்திரம் பிரஸ்தாவப்படுவதாக. எல்லா சுய மாமிசம் எல்லாம் நிர்மூலமாக்கப்படட்டும். எல்லா துதி கன மகிமை நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆதார வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். எசேக்கியேலின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 9வது வசனம். நான் உன் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். தேவனுடைய கிருபையினாலே, அவர் பரிசுத்தாவியானவரின் வழிநடத்துதலினாலே, இன்றைக்கு அதிகாலையிலே நம்மளுடைய முதல் ஆராதனையிலே இந்த வசனத்தை வைத்துதான் தேவன் நம்மளோடு இடைப்பட்டார். இந்த வசனத்தை கொண்டுதான் தேவ சமூகத்திலே நாம் தியானிக்க தேவன் நம்மளுக்கு கிருபை பாராட்டினார். இந்த வசனம் அல்லது இந்த செய்தியின் தலைப்பு என்ன? நம் பட்சத்தில் இருக்கும் தேவன். நம் பட்சத்தில் இருக்கும் தேவன். அப்ப தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் என்ன நடக்கும் என்கிற காரியத்தை குறித்து தான் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதற்கு முன்பாக நாம் என்ன பார்த்தோம்? காலையிலே பட்சம் என்றால் என்ன அர்த்தம், அதற்கான அர்த்தம் என்ன? வேதம் நம்மளுக்கு 3 அர்த்தத்தை கொடுக்கிறது. முதலாவது, பட்சம் என்பது கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்மளோடு இணைக்கப்படுகிறார், கர்த்தர் நம்மளோடு சேர்ந்து கொள்ளுகிறார். நாம் கர்த்தரோடு இணைக்கப்படுவதை காட்டிலும் கர்த்தர் நம்மளோடு இணைந்து அவர் நம்மளோடு இருக்கிறது தான் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்பதற்கான முதல் அர்த்தம். அதைத்தான் யோசுவாவின் புஸ்தகத்திலே நாம் பார்த்தோம். 1வது அதிகாரம் 9வது வசனத்திலே பார்த்தோம். நீ போகும் இடமெல்லாம் கர்த்தராகிய நான் உன்னுடனே இருப்பேன் என்று யோசுவாவுக்கு சொல்லுகிறார். அப்ப எங்கெல்லாம் போகும் பொழுது, அதுக்காக தான் நாம் சங்கீதங்களிலே பார்த்தோம். 139வது சங்கீதங்களிலே, நான் வானத்துக்கு ஏறினாலும், பாதாளத்திலே நான் படுக்கை போட்டாலும், சமுத்திரத்தின் கடையாந்தரத்திற்கு நான் போனாலும் நீர் என்னோடு அங்கு இருக்கிறீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை உதாரணமாய் நாம் பார்த்தோம். அப்ப நாம் எங்கு சென்றாலும் தேவன் நம்மளோடு இருக்கிறது தான் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்பதற்கான அர்த்தம். 2வதாக நாம் பார்த்தோம், கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தமாம்? மார்க்கவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 40வது வசனத்திலே நாம் பார்த்தோம், கர்த்தர் நமக்கு எதிராய் நில்லாமல் இருப்பது, நமக்கு விரோதமாய் அவர் இல்லாமல் இருப்பதுதான் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறது. அதற்காக தான் நாம் பார்த்தோம் மார்க்கவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 38வது வசனத்திற்கு அப்புறம் நாம் பார்த்தோம், இயேசுவே யோவான் இடத்திலே சொல்லுகிறார், அவன் நமக்கு எதிராய், அவன் என்னுடைய நாமத்தை அவன் கொண்டிருக்கிறபடினாலே, அவன் நம் பக்கம் இருக்கிறபடினாலே, அவன் நமக்கு விரோதமாய் இல்லாத பொழுது அவன் நம் பட்சத்தில் இருக்கிறான் என்று இயேசுவே சொல்லுகிறார். அப்ப 2வது, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய நாமத்தை நாம் உச்சரிக்கும்படியாய், அவருடைய நாமத்தின் நிமித்தமாய், அவருடைய நாமத்தை கொண்டு அவருக்காய் நாம் ஊழியம் செய்ய முடியாது, அற்புத அடையாளங்களை செய்ய முடியாய் தேவன் நம்மளுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கிறார்.
அப்ப கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? அவர் நமக்கு விரோதமாய் இல்லாமல் அவருடைய வல்லமையுள்ள நாமத்தை நம்மளுக்கு கொடுத்து நம்மளை அங்கீகரிக்கிறது தான் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்பதற்கான 2வது அர்த்தம். 3வதாய் நாம் பார்த்தோம், கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் என்று பார்த்தோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 2வது வசனத்தை வைத்து நாம் பார்த்தோம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்றால் யாத்ராம் 23:2 சொல்லுகிறபடி பட்சம் என்பது சாய்ந்து கொள்ளுதல். அப்ப கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் நம் பக்கமாய் சாய்ந்து கொள்ளுவது. ஒரு போராட்டம் வரும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு தனிமையின் சூழ்நிலையில் வரும் பொழுது, மற்றவர்கள் நம்மளுக்கு எதிராக எழும்பும் பொழுது, யாரெல்லாம் நம்மளோடு இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் நம்மளோடு விட்டு விலகி போனாலும், நாம் தனிமையின் அனுபவத்தில் இருந்தாலும் கர்த்தர் நம்மளோடு துணை நின்று நான் உன் பக்கமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் நம் பக்கமாய் சாய்ந்து கொள்வதுதான் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்பதற்கான அர்த்தம் என்று நாம் பார்த்தோம். அதுக்கு உதாரணமாக தான் நாம் பார்த்தோம், சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்த்தோம். என் கூப்பிடுதலை கேட்டார். அப்ப 3வது கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு நம் பக்கம் நம்மளோடு அவர் இருக்கிறது தான், நம் பக்கம் சாய்ந்து கொள்வதுதான் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஒரு போராட்டம் வரும்பொழுது அல்லது ஒரு கொஸ்டின் வருது, தேவன் யார் பக்கம், இவன் பக்கமா அல்லது இந்த மனுஷன் பக்கமா அப்படின்னு வரும் பொழுது கர்த்தர் நமக்காய் துணை நின்று சொல்லுகிறார், இந்த மகன் இது என்னுடைய மகன், என்னுடைய பிள்ளை என்று சொல்லி நம்மளை உரிமை கொண்டாடி நம் பக்கம் சாய்கிறது தான், நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு நமக்கு துணை நிற்கிறது தான் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்பதற்கான அர்த்தம் என்று பார்க்க தேவன் உதவி செய்தார். இந்த 3 அர்த்தங்கள் தான் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்பதற்கான அர்த்தமாய் காணப்படுகிறது. பின்பாக நாம் தியானித்தோம், கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் என்ன நடக்கும். 3 காரியங்களை பார்த்தோம். கர்த்தர் ஒரு மனிதன் பட்சத்தில் இருந்தால் என்ன நடக்குமாம். எசேக்கியேலின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 9வது வசனம், இந்த ஆதார வசனத்தை தான் நாம் வைத்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வசனத்திலே சொல்லுகிறது, நான் உங்கள் பட்சத்தில் இருந்து, அங்க 3 காரியம் சொல்லுது. கர்த்தர் ஒரு பட்சத்தில் இருந்தால் என்ன நடக்குமா, உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். அப்ப கர்த்தர் ஒரு மனுஷன் பட்சத்தில் இருந்தால் என்ன நடக்கிறது? அவனை தேவன் முதலாவது பண்படுத்துகிறார். அவனை தேவன் முதலாவது கண்ணோக்குகிறார். 2வது அவனை பண்படுத்துகிறார். 3வது அவனை விதைக்கிறார். இதுல முதல் குறிப்பை தான் தேவ கிருபையினாலே காலையிலே நாம் பார்த்தோம். கண்ணோக்குகிறவராய் நம் பட்சத்தில் காணப்படுகிறார். அவர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது, நம் பக்கம் சாய்ந்து கொள்ளும் பொழுது, நமக்கு விரோதமா இல்லாமல் நம்மளை அங்கீகரிக்கும் பொழுது, அல்லது நம்மோடு சேர்ந்து கொள்ளும் பொழுது, முதலாவது கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? அவர் நம்மளை கண்ணோக்குகிறார். எந்தெந்த சூழ்நிலையிலே கண்ணோக்குகிறாராம்? காலையிலே நாம் பார்த்தோம். கண்ணோக்குகிறார் என்றால் 3 காரியத்தை காண்பிக்கிறார் என்று பார்த்தோம். முதலாவது, நம்முடைய சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறார். சிறுமை என்பது அடைக்கப்பட்டதும் மனமடிவாக்குகிற காரியத்திலே, நம் மனவடிவாக்குகிற சூழ்நிலையில் இருக்கிற அந்த சிறுமையை முதலாவது தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். 2வது கண்ணோக்குகிறார், நம் பட்சத்தில் இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய உபத்திரவத்தை கண்ணோக்கி பார்க்கிறார். நம்முடைய உபத்திரவத்தை கண்ணோக்கி பார்க்கிறார். உபத்திரவமாகிய ஆலோட்டிகளின் நிமித்தமாய் வருகிற ஒடுக்கப்படுதல், கூக்குரலினால் புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கமும் உண்டாகிற கூக்குரலை தேவன் கண்ணோக்கி பார்க்கிறவராய் காணப்படுகிறார். 3வதாக கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், கண்ணோக்குகிறார் என்றால் என்ன நடக்கிறது? அங்கு தேவன் நினைவு கூறுகிறார். எதை நினைவு கூறுகிறார்? அவர் நம்மளை எப்படி ரட்சித்தார் என்பதை நினைவு கூறாமல் அங்கு என்ன செய்கிறார்? எதை நினைவு கூறுகிறார்? அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை, அவர் தம்முடைய நாமத்தை கொண்டு நம்மளுக்கு பண்ணி கொடுத்த உடன்படிக்கையை, அந்த உறுதியை அவர் தேவன் நினைவு கூறுகிறாராம். நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் இருக்கல்லவா, நான் உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன் அல்லது இப்படி நடத்துவேன், நான் உன்னை திரும்ப இங்க கொண்டு வருவேன் என்று சொன்னார் அல்லவா, அந்த வார்த்தைகளை தேவன் நினைவு கூறுகிறார். நம்முடைய சிறுமையை பார்த்து,
நம்முடைய உபத்திரவத்தை பார்க்கிற தேவன் நம்மளை அப்படியே விட்டு விடாமல், ஐயோ என் பிள்ளை என் மகள் என்னை உபத்திரப்படுகிறாள் அல்லது சிறுமைப்படுகிறாள் என்று உடனடி நிவாரணம் மாத்திரம் கொடுத்து அப்படியே விட்டு விடாமல், நமக்கு கொடுக்கப்பட்ட நித்திய உடன்படிக்கையாகிய அந்த வாக்குத்தத்தங்கள் இருக்கல்லவா, அதை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நிறைவேற்ற ஆரம்பிக்கிறார். அதை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றுகிறது தான், அதை நினைவு கூறுகிறது தான் தேவன் நம்மையில் கண்ணோக்கமா இருக்கிறார், கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்பதற்கான அர்த்தமாய் காணப்படுகிறது. இவைகளை எல்லாவற்றையும் இந்த காலை வேளையிலே தேவன் தியானிக்க தேவன் கிருபை பாராட்டினார். அதை வைத்து நாம் செபித்து ஒரு விடுதலையும், நம்முடைய சிறுமையிலிருந்து ஒரு விடுதலை, உபத்திரவத்திலிருந்து ஒரு விடுதலை, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நினைவு கூறும்படியாய் வைராக்கியமாய் செபிக்க தேவன் நம்மளுக்கு கிருபை பாராட்டினார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்பொழுது மீதி இருக்கிற 2 காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். மீதி இருக்கிற 2 காரியம் என்னென்ன? எசேக்கியேல் 36:9 சொல்லுகிறது, உங்களை கண்ணோக்குவேன். அந்த 2 காரியம் வருது பாருங்க. நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். அப்ப தேவன் 2வது நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறாராம்? நம்மளை பண்படுத்துகிறாராம். முதலாவது அவர் நம்மளை கண்ணோக்கி பார்க்கிறார், 2வது அவர் நம்மளை பண்படுத்துகிறார். இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வசனம் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதும், அவனை தேவன் எப்படி உருவாக்குகிறார் என்பதையும், அதற்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய நோக்கம் எப்படி நிறைவேறுகிறது என்பதையும் இந்த வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை முழுமையை இந்த ஒரே வசனத்திலே நாம் பார்த்து விடலாம். முதலாவது தேவன் கண்ணோக்கி அவனை விசாரிக்கிறார், 2வது அவனை பண்படுத்துகிறார், 3வது அவனை விதைக்கிறவராய் மாறுகிறார். அப்ப பண்படுத்துகிறார் என்றால் என்ன அர்த்தம்? எப்படியெல்லாம் நம்மளை பண்படுத்துகிறார்? இந்த எசேக்கியேல் 36:9 சொல்லுகிறது, உங்களை பண்படுத்தி, அதாவது நீங்கள் பண்படுத்தப்பட்டு என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப எப்படி நம்மளை பண்படுத்துகிறாராம்? 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. தேவன் ஒரு மனிதனை எப்படி பண்படுத்துகிறாராம்? அவனை முதலாவது சீர்படுத்துகிறார், பின்பு அவனை ஸ்திரப்படுத்துகிறார், 3வது அவனை பலப்படுத்துகிறார், 4வது அவனை நிலைத்து நிறுத்துவாராக. இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அல்லது ஒரு ஆர்மிக்கு ரெடி ஆகிறவன் அல்லது ஒரு காரியத்துக்காய், ஒரு பர்பஸ்க்காய் உருவாக்கப்படுகிற மனுஷனை எப்படி உருவாக்கப்படுவானோ அதே போல தேவன் ஒரு மனிதனை உருவாக்குகிறார். அங்கு சொல்லுகிறார் பாருங்க, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். அப்ப முதலாவது அங்கு வருகிறது, சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், நிலைநிறுத்துகிறார். இங்கு முதலாவது வருகிற வார்த்தை சீர்படுத்துகிறார். ஏன் அவனை சீர்படுத்த வேண்டுமாம்? அந்த வசனம் சொல்லுகிறது, அதுக்கு முந்தின வார்த்தை சொல்லுகிறது, சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை. இந்த கொஞ்ச கால பாடு அனுபவிக்கிற, நம்ம அனுபவிக்கிற பாடுகளின் நிமித்தமாய், நாம போய்கொண்டிருக்கிற சிறுமையின் நிமித்தமாய் நாம் அனுபவித்தோம் அல்லவா? கண்ணோக்குகிறார் என்ற வார்த்தையில பார்த்தோம் பார்த்தவா, சிறுமை உபத்திரவம் என்று. அந்த உபத்திரவத்தின் பாதையிலும் சிறுமையின் பாதையிலும் நாம் போகிறது நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கை அநேக தரம் சீர்படுத்தப்படாமல் அவை அங்கும் இங்கும் தாறுமாறாய் ஓடுகிறதை நாம் பார்க்கலாம். சில மனுஷர்களை பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் சாதாரணமா இருக்கும்போது நல்ல சந்தோஷமா இருப்பார்கள், நல்ல சந்தோஷமாய் பேசுவார்கள், நல்ல ஆலோசனை சொல்லுவார்கள், மற்றவர்களுக்கு உறுதியாய் பலன் கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள், மற்றவர்கள் ஒடிந்து போகும்போது அவர்களை தாங்குகிறவர்களாய் காணப்படுவார்கள். ஆனா ஒரு திடீர்னு இவங்க வாழ்க்கையில ஒரு சின்ன சிறுமை வந்துருச்சு,
சின்ன உபத்திரம் வந்துருச்சுன்னா எப்படியாவது அந்த உபத்திரவத்திலிருந்து தப்பிக்கணும்னு சொல்லி இங்கும் அங்கும் ஓடி ஓடி முட்டிக்கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த நேரத்தில் அவர்களால் மற்றவர்களை தாங்க முடியாது. அந்த நேரத்தில் மற்றவர்களை அவர்களால் சந்தோஷப்படுத்த முடியாது. ஏன்? அந்த நேரத்தில் நீங்க அவர்களை போய் சந்தித்தீர்கள் என்றால் அவர்கள் ஒரு வேறு மனுஷர்களை போல காணப்படுவார்கள். யாரை பார்த்தாலும் நாம் யாரிடத்தில் பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் எரிந்து அவர்கள் விழுவார்கள். அவர்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவார்கள். எதனால? அவர்கள் வாழ்க்கையில் வந்த அந்த சிறுமையினாலும் உபத்திரவத்தினாலும் அவர்கள் வழிமாறி போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர்கள் தாறுமாறான பாதையிலே போய் அங்கு அவர்கள் சீர்படுத்த வேண்டிய பாதைக்கு அவர்கள் சீர்படுத்த வேண்டிய நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறவர்களாய் மாறுகிறார்கள். அவர்களிடத்தில் இருந்த சமாதானம், அவர்களிடத்தில் இருந்த சந்தோஷம், அவர்களிடத்தில் இருந்த பொறுமை, அவர்களிடத்தில் இருந்த நீதிய சாந்தம், அவர்களிடத்தில் இருந்த மற்றவர்களை உருவாக்குகிற தன்மை எல்லாமே அவர்களை விட்டு இழந்து போகும். அவர்கள் அப்படியே அவர்களை விட்டு அதை இழந்து போய் அவர்கள் யாராவது வந்து என்னை பலப்படுத்த மாட்டார்களா, என்னை சீர்படுத்த மாட்டார்களா, எனக்கு ஆதரவா யாரும் பேச மாட்டார்களா என்று சொல்லி அவர்கள் ஒடிந்து அப்படியே தாறுமாறான பாதையிலே போகிறவர்களாய் காணப்படுவார்கள். இது அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீங்கள் பார்க்கலாம். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கொஞ்ச நாள் அனுபவித்த பாடுகளின் நிமித்தமாய் நீங்கள் தாறுமாறான பாதையில் போனீர்கள் அல்லவா, வித்தியாசமான பாதையில் போனீர்கள் அல்லவா, அதனாலதான் கர்த்தர் நம்மளை பண்படுத்துகிறார், கர்த்தர் நம்மளை சீர்படுத்துகிறார், கர்த்தர் நம்மளை ஸ்திரப்படுத்துகிறார், கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறார், கர்த்தர் நம்மளை நிலைநிறுத்துகிறார். பாருங்க, சீர்படுத்துகிறதுல ஆரம்பிச்சு நிலைநிறுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து சிறுமையும் உபத்திரவமும் அவன் அலையினால் அடிக்கப்பட்டு அங்கும் இங்கும் கொண்டு செல்லப்பட்ட படகை போல் நிலைவரமற்று திரிகிறவனாய் காணப்படுகிறான். அந்த மனிதனை கொண்டு வந்துதான் தேவன் பண்படுத்தி நிலைநிறுத்துகிறார். அப்ப யோசித்து பாருங்க, கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் என்ன நடக்கிறது? நாம் நிலைநிறுத்தப்பட்டவர்களாய் காணப்படுவோம். அப்ப யோசித்து பாருங்க, கடந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நாம சொல்லுகிறோம், நான் தேவனை துதிக்கிறேன், நான் தேவ சமூகத்துல எப்பொழுதும் நான் காணப்படுறேன், நான் எப்பொழுதும் தேவ சமூகத்துல ஜெபிக்கிறேன், தேவனும் நானும் ஒன்றாயிருக்கிறோம், நெகமும் சதையை போல நாங்கள் தேவனும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் ஒரு போராட்டம் வரும் பொழுது, ஒரு சிறுமை வரும் பொழுது, ஒரு உபத்திரம் வரும் பொழுது நாம் எப்படி காணப்படுகிறோம்? அந்த கொஞ்ச நாள் பாடு வரும் பொழுது நாம் எப்படி காணப்படுகிறோம்? அதை வைத்துதான் நாம் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறாரா இல்லையா என்பதை நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அப்ப யோசித்து பார்ப்போம், கர்த்தர் நம் பட்சத்தில் அந்த சூழ்நிலையில் இருந்தாரா இல்லையா என்பதை யோசித்து பார்ப்போம். அவர் நம் பட்சத்தில் இருந்திருப்பார், ஆனால் நாம் அவரை உணரக்கூடாதபடி நம்முடைய சிறுமையும் உபத்திரமும் நம்மளை அப்படியே கண்களை அடைக்கிறதாயும் மங்கலான கண்களை உடையவர்களாயும் நம்மளை மாற்றுகிறது. நம்முடைய கண்கள் சிறுமையிலும் உபத்திரவத்தின் மீது பிக்ஸ் ஆயிருக்கிறபடினால் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நாம் உணர முடியாமல் தேவனை விட்டு தூரமாய் நாம் ஓடி போகிறோம். அதனாலதான் வேதம் இன்றைக்கு கர்த்தர் நம்மளுக்கு சொல்லுகிறார், நான் உங்கள் பட்சத்தில தான் இருக்கிறேன். நீங்க சிறுமையிலே போகும் பொழுது, நீங்கள் உபத்திரவத்திலே போகும் பொழுது, நீங்கள் கொஞ்ச கால பாடு அனுபவிக்கும் பொழுது நான் உங்களை கைவிடவில்லை, நான் உங்கள் பட்சத்திலே இருக்கிறேன். அதை உணரும்படியாக தான் இந்த வார்த்தையை நான் இன்றைக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப இந்த நேரத்திலே நாம் உணர்வோமாக, தேவன் நம்மளை ஒருபோதும் கைவிடவில்லை, தேவன் நம்மளை ஒருபோதும் கைவிடவில்லை. அவர் நம் பட்சத்திலேயே காணப்படுகிறார். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு காலையில கூட நான் அதை சொன்னேன். அது இன்னொரு பகுதி தான். நாங்க எங்க ஊழியத்திலே, அந்த ஈக்குவடார் ஊழியத்திலே அந்த அந்த வறட்சி, அந்த போராட்டம் வந்த உடனே நாங்க தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். தேவன் எங்களோடு இருக்கிறீரா என்று ஜெபிக்க ஆரம்பித்தோம். தேவனே, நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீரா என்று ஜெபிக்க ஆரம்பித்தோம். அப்பொழுது ஒரு தரிசனத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்தார். எங்களுடைய வீடை அப்படியே காண்பித்தார். அந்த வீட்டுல நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி கிச்சனும் ஹாலும் தனித்தனியா இருக்காது. கிச்சன் ஓப்பன்ல இருக்கும், அதுக்கு எதிராக தான் ஹால். இது ரெண்டும் இணைஞ்ச மாதிரி தான் இருக்கும். இடையில ஒரு சின்ன தடுப்பு மாதிரி, அதாவது ஒரு டேபிள் மாதிரி வச்சிருப்பாங்க. அப்படிதான், அவ்வளவுதான் வித்தியாசம் இருக்கும். நீங்க டெல்லி பட்டணத்துல கூட இருக்கிற வீடுகள் அப்படிதான் காணப்படும். அப்ப அந்த வீட்டை அப்படியே, நாங்கள் இருக்கிற வீட்டை தேவன் காண்பித்தார்.
அந்த வீட்டுல தேவன் அந்த கிச்சனுக்கும் ஹாலுக்கும் நடுவுல இருக்க அந்த தூண் மாதிரி இருக்கிற பகுதி இருக்குல்லவா, அந்த டேபிள் மாதிரி ஸ்டோன்லயே செஞ்ச டேபிள் மாதிரி இருக்கும். அந்த டேபிளுக்கு பக்கத்துல ஒரு மரம் இருக்கிறதே தேவன் காண்பித்தார். அந்த மரத்தினுடைய வேர் எங்களுடைய எல்லா ரூமுக்கும் அப்படியே பரவுகிறது. குறிப்பாய் வாசல் அப்படியே படியிலே அது படர்ந்து போகிறது. அதுக்கப்புறம் அந்த மரம் பாத்தீங்கன்னா பெரிய மரமாய் காணப்படுது. அது ஒரு நிழல் தருகிற மரமாய் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கு. அந்த மரத்தை காண்பித்துதான் தேவன் சொன்னார், நான் ஜீவ விருட்சமாய் உங்கள் மத்தியிலே நான் காணப்படுகிறேன். நீங்க போய்கொண்டிருக்கிறது சிறுமைதான், நீங்கள் போய்கொண்டிருக்கிறது உபத்திரவம் தான். ஆனால் அந்த உபத்திரவத்திலும் சிறுமையிலும் நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாய் ஜீவ விருட்சமாய் நான் காணப்படுகிறேன். என் அண்டையிலே வாருங்கள், நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொன்னார். அதற்கப்புறம் அதை வைத்து நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். தேவன் எங்களை பலப்படுத்தினார். அப்ப நாம் சிறுமையில் போகும் பொழுதும், உபத்திரவத்தில் போகும் பொழுதும், நாம் கொஞ்ச நாள் பாடு அனுபவிக்கும் பொழுதும் நாம் மிகவும் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். இந்த காலம் என்பது கொடிய காலமாய் காணப்படுகிறது. வருகிற நாட்கள் இன்னும் கொடிய காலமாய் இருக்கும். நம்மளுடைய 1ஆம் தேதியிலே ஜப்பான்ல நிலநடுக்கம், சுனாமி என்ற அலைகள் வந்தது. ஏன் நம்மள பக்கத்திலே திடீரென்று மலைகளின் இப்பொழுது மழை பெய்ய ஆரம்பித்தார்கள். இதெல்லாம் உலகத்தின் இயற்கையினால் வருகிற சீற்றம். ஆவிக்குரிய உலகத்திலும் சரி, கிறிஸ்தவர்களுக்கு என்று அநேக போராட்டங்கள் இந்த ஆண்டிலே காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவைகளிலே நாம் எப்படி காணப்பட வேண்டும்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்கிற உறுதியிலே நாம் காணப்பட வேண்டும். நாம் சீர்படுத்தப்பட்டவர்களாயும் ஸ்திரப்படுத்தப்பட்டவர்களாயும் பலப்படுத்தப்பட்டவர்களாயும் நிலைத்து நிற்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அந்த போராட்டம் வந்த உடனே தெரிச்சு ஓடுகிறவர்களாய், தேவனே கிடையாது, அவர் என்னிடத்துல இல்லை என்று நாம் அவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. யோசேப்பினுடைய வாழ்க்கை இப்படிதான் காணப்பட்டது. யோசேப்பு அவன் போன பாதை சிறுமையும் உபத்திரவத்தின் பாதையிலே சென்று கொண்டிருந்தான். ஆனால் அவைகளிலே கர்த்தரின் பட்சத்துல இருக்கிறார் என்று அவன் உறுதியாய் நின்றான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, அவர்கள் ஒரு சின்ன சிறுமை வந்தது, பெரிய சிறுமெல்லாம் கிடையாது, சின்ன உபத்திரம் வந்துச்சு. என்ன உபத்திரம்? சாப்பாடு இறைச்சி இல்லை, அதற்கு தேவனை முறுமுறுத்தார்கள். தண்ணீர் இல்லை, அதற்கு தேவனை முறுமுறுத்தார்கள். கிடைத்த தண்ணீர் கசப்பா இருந்தது, அதற்கு தேவனை முறுமுறுத்தார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே தேவன் செங்கடலை புலந்து நடத்தினாரே, சந்ததி சந்ததியாய் அடிமையாய் இருந்த இடத்தில் நம்ம அவர்களை விடுவித்தாரே, அதை அவர்களால் நினைவு கூற முடியவில்லை. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் மிக உணர்ந்து கொள்வோமாக, நாம் எப்படி காணப்படுகிறோம்? நாம் யோசேப்பை போல இருக்கிறோமா அல்லது இஸ்ரவேல் ஜனங்களை போல நாம் காணப்படுகிறோமா? அப்ப வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் அவர் நம்மளை பண்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். நீங்க இன்றைக்கு இஸ்ரவேலை போல காணப்படலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்நாள் முதற்கொண்டு கர்த்தர் உங்களை பண்படுத்த போகிறார். அவர் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, உங்களை தேவன் பண்படுத்த போகிறார். உங்களை தேவன் சீர்படுத்த போகிறார். உங்களை தேவன் ஸ்திரப்படுத்த போகிறார். நீங்கள் பலப்பட வேண்டிய விஷயங்களை உங்களை பலப்படுத்த போகிறார். நீங்கள் ஆடி நடுங்கி கொண்டிருக்கிற இடத்திலே தேவன் உங்களை நிலைவரப்படுத்த போகிறார். இதுதான் கர்த்தர் ஒரு மனிதனை அவன் பட்சத்தில் இருந்து அவனை பண்படுத்துகிறதற்கான காரியம். நம்ம என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தா நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரும், அதை மாத்திரம் நாம் போக்கஸ் பண்ணுகிறோம். எனக்கு நல்ல விடுதலை கிடைக்கும், எனக்கு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும், நான் ஆசியும் அந்தஸ்துமா இருப்பேன் என்று நான் நினைக்கிறோம். அது உண்மைதான், அது அவசியம்தான், அது கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் இன்னொரு பகுதியும் கர்த்தர் செய்கிற காரியம் இருக்கிறது. அது என்ன? அவர் நம்மளை பண்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். அப்ப அந்த பண்படுத்துதலுக்கு நாம் ஒப்பு கொடுப்போமாக. அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது எப்படி பண்படுத்துகிறாராம்? 1 பேதுரு 5:10 சொல்லுகிறது, சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. முதலாவது தேவன் நம்மளை சீர்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். அந்த பண்படுத்துகிறதுல முதல் ப்ராசஸ் என்ன? சீர்படுத்துகிறார். சீர்படுத்துகிறார் என்றால் என்ன அர்த்தம்? எரேமியாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எரேமியாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்திருப்பாய், நீ தீர்ப்பானதின் நின்று விலையேற பெற்ற
தேவையற்றதை பிரித்தெடுத்தால் என் வாயாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கு எரேமியாவின் புஸ்தகத்தின் 15வது அதிகாரம் 19வது வசனம் தேவன் ஒரு மனிதனை சீர்படுத்தினால் என்ன நடக்கும் என்று சொல்லுகிறது. அங்கு தெளிவாய் சொல்லப்படுது பாருங்க, நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். அப்ப சீர்படுத்துகிறது முதல் ப்ராசஸ் என்ன? சீர்படுத்தணும், கர்த்தர் உங்களை சீர்படுத்தணும், உங்களை பண்படுத்தணும்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கர்த்தர் பக்கமாய் திரும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் நாம் கர்த்தர் என்னை கண்ணோக்குகிறார் என்று சொல்லி அவரிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். அந்த கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த உடனே நாம் அவர் பக்கமாய் திரும்பாமல் நாம் சீர்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தில் நாம் காணப்படாமல் அந்த ஆசீர்வாதம் எனக்கு கொடுத்துட்டார் என்று அதை சுதந்திரித்து அதன் பின்பாக நாம் ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் கண்ணோக்குகிறார். நம்முடைய சிறுமையும் உபத்திரவத்தையும் பார்த்து அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் பக்கம் நாம் திரும்ப வேண்டும். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார், அவனை என்னை சீர்படுத்த போகிறார் என்று சொல்லி அவர் பக்கம் நாம் திரும்புகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படி திரும்பி தேவன் நம்மளை சீர்படுத்தினால் என்ன நடக்குமா? 3 காரியம் அங்கு நடக்குமாம். என்ன காரியம்? முதலாவது, நம்மளை தேவன் அவருக்கு முன்பாக, அவருடைய முகத்துக்கு முன்பாக நிலைத்திருக்க பண்ணுவார். அவருக்கு முகத்துக்கு முன்பாக நம்மளை நிலைத்திருக்க பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற விடுதலை நிமித்தமாக, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய் நாம் வழி தப்பி போகாமல் கர்த்தருக்கு முன்பாக நம்மளை தேவன் எப்பொழுதும் நிலைநிறுத்தி இருப்பார். நாம் எப்பொழுதும் தேவ பிரசன்னத்திலே நாம் காணப்படுவோம். எப்பொழுதும் தேவ முகத்துக்கு முன்பாக நாம் காணப்படுவோம். யோசித்து பாருங்க, எப்ப பார்த்தாலும் நாம் தேவ முகத்துக்கு முன்பாக காணப்பட்டு தேவ பிரசன்னத்துக்குள்ளேயே இருந்தா என்ன நடக்கும்? நம்முடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமான பாதையிலே சொல்லும். எந்த மனிதனும் நம்மளை குறித்துதான குற்றம் சாட்டுகிறதாயும் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் காணப்படும். அப்ப முதலாவது தேவன் நம்மளை எப்படி சீர்படுத்துகிறார்? அவர் முகத்துக்கு முன்பாக நம்மளை நிலை நிறுத்தும்படி சீர்படுத்துகிறார். அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, நிலைத்திருப்பாய். வந்துட்டு அப்படியே ஓடி போகிறதல்ல. ஒரு நிமிஷம் தேவன் முகத்தை பார்த்துட்டு 2வது நிமிஷம் அங்க இருக்கிற உலகத்தையும் பணத்தையும் மற்ற பாவமான கிரியைகளையும் பார்த்து ஓடுகிற அனுபவம் அல்ல. அவருடைய முகத்துக்கு முன்பாக நிலைத்திருக்கிற அனுபவம். அவருக்கு முகத்துக்கு முன்பாக நிலைத்திருந்தால் என்ன நடக்கும்? அங்கு கற்பனைகள் பிறக்கும், அங்கு கட்டளைகள் பிறக்கும், தேவனுடைய வழி நடத்துதல் வரும். மோசே கர்த்தருக்கு முன்பாக முகத்துக்கு முன்பாக இருந்தான். அதனால் அவனுக்கு என்ன கிடைத்தது? அவனுடைய முகம் பிரகாசித்தது. அவனுக்கு தேவனுடைய ஆலோசனைகள் அவனுக்கு கிடைத்தது. அவன் ஜனங்களை எப்படி நடத்த வேண்டும் என்கிற ஆலோசனையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அப்ப இன்றைக்கு யோசித்து பாருங்க, நாம் தேவனுடைய முகத்துக்கு முன்பாய் நிலைத்திருக்கிறோமா? இங்கு வசனம் சொல்லுகிறது அவருடைய முகத்துக்கு முன்பாய் நிலைத்திருக்கும். அதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? ஒரு மனுஷன் தேவ முகத்துக்கு முன்பாக நிலைத்திருக்கிறான், சீர்பட்டவனாய் காணப்படுகிறான் என்பதற்கான ஒரு நல்ல அடையாளம் என்ன தெரியுமா? அவனுடைய முகம் பிரகாசித்து காணப்படும். இது மோசேனுடைய வாழ்க்கையில மாத்திரம் நடக்கல, ஸ்தீபனுடைய வாழ்க்கையில நடக்கிறது. அவன் ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாய் தேவனை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறான். கர்த்தர் அவன் பட்சத்திலே காணப்படுகிறார். அவனுடைய முகம் எப்படி காணப்பட்டுச்சு? தூதர்களின் முகத்தை போல காணப்பட்டுச்சு. அப்ப ஒரு மனிதன் தேவனுக்குள்ள சீர்பட்டவனாயும் தேவ முகத்துக்கு முன்பாய் நிலைத்திருக்கிறான் என்பதை எப்படி நாம் காண முடியும்? நல்ல பவுடர் போட்டு நல்ல மேக்கப் போட்டு அலங்காரமாய் இருக்கிறது அப்ப கிடைக்கிறது அது கிடையாது. தேவனுடைய பிரகாசம் அவர்கள் முகத்துல இருக்கும். அவர்கள் கருப்பாய் இருக்கலாம், அவர்கள் முகம் குழி விழுந்ததாய் இருக்கலாம், அவர்கள் முகத்திலே பருக்கள் நிறைந்திருக்கலாம். ஆனால் அவர்களை பார்க்கும் பொழுது தேவ பிரசன்னத்தை நம்மளால் உணர முடியும். தேவ அன்பை அவர்களை நம்மளால் உணர முடியும். கொஞ்ச நேரத்துக்கு அதிகமாய் அவர்களை நம்மளால் பார்க்க முடியாது. ஏனென்றால் நமக்குள்ளாய் இருக்கிற தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நம்மளை விட்டு நமக்கு அதை குத்த ஆரம்பிக்கும். பரிசுத்தவன் நம்மளுக்கு அது உணர்த்த ஆரம்பிப்பார்.
தேவ பிரசன்னத்திலே காணப்படுகிற முகம் பிரகாசமாய் காணப்படுகும், தேவ பிரசன்னத்தால் நிறைந்திருக்கும். யோசித்து பார்ப்போம், நாம கர்த்தர் பட்சத்துல இருக்கிறோமா இல்ல கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிறோமா? கர்த்தர் நம் பட்சத்துல இருக்கிறாரா இல்லை நாம் தேவனை விட்டு தூரமா இருக்கிறோமா? நம்முடைய முகம் இன்றைக்கு எப்படி காணப்படுது? நம்முடைய முகம் எப்படி தேவ பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கா இல்ல உலகத்தின் பிரசன்னத்தினால் நிறைந்து காணப்படுதா? இங்க மேக்கப் போடுகிறதோ பவுடர் போடுகிறதோ அது தப்பு என்று நான் சொல்லவில்லை. அது அவசியம், அது தேவை, அது உலகத்திற்கு காரியம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியாய் உங்களுடைய முகம் பிரகாசிக்கிறதாய் காணப்பட வேண்டும். அதுதான் இன்றைக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது அவரை சீர்படுத்துகிறார் என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய முகத்துக்கு முன்பாய் அவனை நிலைவரப்படுத்துகிறார், நிலைத்திருக்க பண்ணுகிறார். இரண்டாவது, தேவன் அவனை சீர்படுத்துகிறார் என்றால் என்ன அர்த்தமாம்? அவன் தேவனுடைய வாயை போல் இருக்கிறான், தேவனுடைய வாயை போல் காணப்படுகிறான். அவன் முதலாவது அவனுடைய முகம் பிரகாசிக்கிறது. இரண்டாவது, கர்த்தர் அவனை சீர்படுத்தின உடனே அவன் இந்த மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தேவ வார்த்தையாயிருக்கும். வீணான வார்த்தைகள் அவனுடைய அந்த மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படாது. புரணி பேசுகிற வார்த்தைகள் அவன் வாயிலிருந்து புறப்படாது. மற்றவர்களை இழுத்து விட வேண்டும் என்கிற வார்த்தை அந்த மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படாது. தூஷணமான வார்த்தைகள் அவனுடைய வாயிலிருந்து புறப்படாது. கெட்ட வார்த்தைகள் அந்த மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படாது. அந்த மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தேவ வார்த்தையாய் காணப்படும். ஏனென்றால் அவன் தேவனுடைய வாயாய் இருக்கிறான், அவன் தேவனுடைய வாயை போல் இருக்கிறான். நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பொலிட்டிஷியன்ஸ்க்கெல்லாம் நீங்க பார்க்கும்போது அவர்களுக்கென்று ஒரு ஸ்போக்மேன் இருப்பார்கள். அவர்கள் இந்த மீடியாவுக்கு முன்னாடி மீடியாவெல்லாம் ஹேண்டில் பண்றவங்க. சில நேரங்கள்ல மாத்திரம்தான் அந்த பொலிட்டிஷியன் வந்து பேசுவார்கள். மற்ற நேரங்கள்ல அநேக நேரங்கள்ல இந்த ஸ்போக் பர்சன் தான் வந்து பேசுவாங்க. அவர்கள் தான் இவர்கள் அந்த பொலிட்டிஷியன் என்ன நினைக்கிறாரோ, அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ அந்த காரியத்தை வந்து மீடியாட்ட சொல்லிட்டு வருகிற காரியங்களை, மீடியாக்குரிய காரியங்களை இவர்கள் சமாளிப்பார்கள். இந்த ஸ்போக் பர்சன் தான் அவர்களுடைய அந்த பாலிட்டிஷியனுடைய அல்லது அந்த அதிகாரிகளுடைய ஒரு வாயாய் காணப்படுவார்கள். அதே போலதான் கர்த்தர் நம்மளை சீர்படுத்தினால் நாம் தேவனுடைய வாயாய் காணப்படுவோம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்றால் நாம் தேவனுடைய வாயாய் காணப்படும். தமிழகத்துல சொல்லுவார்கள் பழமொழியா, அல்லது அது பழமொழி என்று நினைக்கிறேன், அது சொல்லுவார்கள், நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்லுகிறேன். அதே போலதான் நீங்க பேசுகிற வார்த்தையை, நீங்க உங்க வார்த்தையை வைத்து, உங்கள் வாயில் புறப்படுகிற காரியத்தை வைத்து நீங்கள் கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறீர்களா இல்லையா, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறாரா இல்லையா என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்றால் உலகத்தின் ஐஸ்வர்யம், ஆஸ்தி, அந்தஸ்து வரும். ஆனா ஆவிக்குரிய ரீதியாய் மாற்றமும் நம்மளுக்கு காணப்பட வேண்டும். அப்ப யோசித்து பாருங்க, இன்றைக்கு கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறாரா? நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கு? நம் பேசுகிற வார்த்தைகள் எப்படி காணப்படுகிறது? அந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் உண்மையாகவே இவன் தேவ மனுஷன், இந்த ஸ்திரீ தேவ மனுஷி என்று சொல்லுகிறார்களா, இல்ல இவங்கெல்லாம் ஏன் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்களா என்று நம்மளை நாமே நிதானித்து பார்ப்போமாக. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலும் இப்படியான போராட்டம் போய் கொண்டிருக்கிறது. அவர்கள் நான் கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறேன், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தேவனால் அங்கீகரிக்க கூடாத வார்த்தையாய் காணப்படுகிறது. புறஜாதியானே, ரட்சிக்கப்படாத மனுஷனே சொல்லுகிறான், இந்த ரட்சிக்கப்படாதவன் கூட இப்படி பேச மாட்டான், ஆனா இவர் போதகர், இவன் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு இப்படி பேசுகிறான் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட சாட்சி தான் இன்றைக்கு காணப்படுகிறது. இது மாதிரி துர்சாட்சிகள் இன்னும் அநேக சாட்சிகள் வரும். ஏனென்றால் உலகம் கடைசி காலத்தை நோக்கி, தேவ வருகையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. சத்ரு மாய்மாலத்தின் மூலமாய் கிரியை செய்கிறவனாய் தான் காணப்படுகிறான். அப்ப நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் நம்மளுடைய நிலைமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறாரா என்பதை நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது தேவ வார்த்தையா இருக்கா, தேவனுடைய வாயாய் இருக்கிறோமா, இல்ல நம் உலகத்தின் வாயாய், மாம்சீகத்தின் வாயாய் நாம் காணப்படுகிறோமா என்பதை நாம் நினைத்து பார்ப்போமாக. அப்படி நாம் தேவ வாயாய் காணப்படாமல் இருந்தால் இன்றைக்கு தேவ சமூகத்திலே கேட்போமாக, ஆண்டவரே என்னை நீர் சீர்படுத்தும், என் பட்சத்தில் நீர் இருக்கிறீர்கள் அல்லவா, என்னை நீர் சீர்படுத்தும் என்று கேட்போமாக. கர்த்தர் நம்மளை சீர்படுத்துவாராக.
மூன்றாவதாக தேவன் ஒரு மனிதனை சீர்படுத்தினால் என்ன நடக்கிறது? அந்த எரேமியாவின் புஸ்தகம் 15:19 சொல்லுகிறது, நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மூன்றாவதாக தான் மிகவும் முக்கியமான வார்த்தை. முதலாவது நம்முடைய முகம் பிரகாசிக்கும், இரண்டாவது நம்மளுடைய சுபாவம், நம்முடைய வாயின் வார்த்தைகள் மாறுது, மூன்றாவது நம்முடைய நடக்கை மாறுகிறது, நாம் போகிற இடங்கள் மாறுகிறது, நம்முடைய நடக்கை மாறுகிறது. என்ன சொல்லுகிறார் தேவன்? நீ அவர்களிடத்திலே போகாமல் அவர்கள் உன் பக்கமாய் திரும்புவார்கள். இது மேலோட்டமாய் பார்க்கும் பொழுது ஜனங்கள் நம் பக்கம் ஓடி வருகிறதை பார்த்து யோசிக்கலாம். ஆனால் ஆழமாய் நம் தேவ ஆவியை கொண்டு நாம் பார்த்தோம் என்றால் இது நம்முடைய நடக்கை எப்படி இருக்கு என்று நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய நடக்கை தேவையில்லாத இடங்களுக்கு நாம் போகிறோமா? தேவனுக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு நம்முடைய கால்கள் போகும் என்றால் நம் பட்சத்தில் தேவன் இன்னும் காணப்படவில்லை, நாம் தேவன் பட்சத்தில் இன்னும் காணப்படவில்லை. அநேகருடைய முகம் இன்றைக்கு பிரகாசிக்கிறது, அநேகர் தேவ வார்த்தையை பேசுகிறார்கள். ஆனா எதிலே விழுந்து போகிறார்கள் தெரியுமா? அவர்களுடைய நடக்கையிலே விழுந்து போகிறார்கள். அவர்களுடைய நடக்கையிலே அவர்கள் விழுந்து போகிறார்கள். அவர்கள் இருக்க வேண்டிய இடத்திலே இல்லாமல் அவர்கள் சுற்றி திரிகிறது நிமித்தமாக இவர்கள் இடத்தில் வர வேண்டிய ஜனங்கள் இவர்களை தாழ்வாய் நினைக்க ஆரம்பிக்கிறார். இவர்கள் கர்த்தரை விட்டு விலகுவதற்கு அதுவே ஏதுவாய் மாறி போகிறது. யோசித்து பாருங்க, நீ கர்த்தர் உங்களை ரட்சிச்சுட்டார், கர்த்தருடைய பிரசனத்தை உங்களுக்கு கொடுத்துட்டார், கர்த்தருடைய வார்த்தை உங்க வாயில் இருக்கு. ஆனா நீங்க இருக்க வேண்டிய இடத்துக்கு ஜனங்க வந்தா எப்படி இருக்கும்? நீங்க தேவையில்லாத இடத்துக்கு போனா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? யோசித்து பார்ப்போம். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துவோமாக. தேவையில்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத வீணான இடங்களுக்கு நாம் பிரயாணம் பண்ணுகிறதை நிறுத்துவோமாக. நாம எப்பொழுதும் சில பேரை பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே அவர்களுக்கு இருக்கிறதுக்கே பிடிக்காது, அவர்கள் இருக்கிற இடத்துல அவர்களுக்கு இருக்க பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் அவர்கள் எங்கேயாவது போய் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு அங்க போகவே பர்பஸ் இருக்காது, அங்க போறதுக்கு வேலையே இருக்காது. ஆனா அந்த கடையில போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கும், அல்லது அந்த இடத்துல போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து. எதுக்காக? அங்க போய் உட்கார்ந்த உடனே என்ன நடக்கும்? தேவையில்லாத வார்த்தைகள் வரும். உடனே கர்த்தருடைய வாயாய் இருக்கிற நாம் மாம்சீகத்தின் வாயாய் நாம் மாறுவோம். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவர்களிடத்துல போகாமல் அவர்கள் உன் பக்கமாய் திரும்புவார்கள். நாம் அவர்களிடத்துல போனோம்னா அவங்க சொந்த கதையை பேசுவாங்க, நம்ம சொந்த கதையை பேசுவோம். உடனே தேவனுடைய வாயா இருக்கிற நாம் மனுஷிக வாயா மாறுவோம். ஆனா அவர்கள் நம் பக்கம் திரும்பிட்டார், அவர்கள் நம்மளிடத்துல வரும் பொழுது நாம் தேவ வார்த்தையை சொல்லுவோம். அதனால் அவர்களும் பலனடைவார்கள், அவர்களும் சீர்படுவார்கள், அவர்கள் திரும்பி போவார்கள். எப்படி பலனடைந்து சீர்பட்டவர்களாய் திரும்பி போவார்கள்? வீணான வார்த்தைக்கு அங்கே இடம் இருக்காது. அப்ப யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை சீர்படுத்துவாராக. நாம் தேவன் பட்சமா இருக்கிறோமா? கர்த்தர் நம் பட்சமா இருக்கிறாரா என்பதை நாம் நினைவு கூறுவோமாக. நம்மளுடைய ஆவியின் வாழ்க்கையை நாம் நிதானித்து பார்ப்போமாக. அப்ப முதலாவது தேவன் பண்படுத்துகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் முதலாவது சீர்படுத்துகிறார். இரண்டாவதாக கர்த்தர் பண்படுத்துகிறார் என்றால் என்ன அர்த்தமாம்? அவனை சீர்படுத்தி இரண்டாவது அவனை ஸ்திரப்படுத்துகிறார். ஸ்திரப்படுத்துகிறார் என்றால் என்ன அர்த்தம்? 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தோம் என்றால் உன்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி என்று சொல்லியிருக்கு. அப்ப ஸ்திரப்படுத்துதல் என்றால் என்ன அர்த்தமாம்? தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தானியேல் புஸ்தகம் 4வது அதிகாரம் 36வது வசனம், அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகங்களையும் எனக்கு திரும்பி வந்தது, என் மந்திரியாமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள், என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன், அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. இரண்டாவது தேவன் பண்படுத்துகிறார் என்றால் என்ன அர்த்தம்? நம்மளை தேவன் ஸ்திரப்படுத்துகிறார்.
எப்படி ஸ்திரப்படுத்துகிறாராம்? நம்முடைய ராஜ்ய பாரத்தை தேவன் ஸ்திரப்படுத்துகிறார். நம்ம சொல்லுகிறான் பாருங்க, என் ராஜ்ய பாரத்திலே நான் ஸ்திரப்படுத்தினேன். ராஜ்ய பாரத்திலே ஸ்திரப்படுத்துகிறதுனா என்ன அர்த்தம்? அதே வசனம் விளக்கம் கொடுக்கிறது. நம்மளுடைய புத்தி முதலாவது திரும்பி வரும். நாம தேவனுக்குள்ளாய் சீர்படுத்தப்பட்டு தேவ பிரசன்னம் நம்முடைய முகத்துல இருந்து தேவ வாயாய் நாம் செயல்படும் பொழுது ஜனங்கள் நம் பக்கத்துல வந்து திரும்பி நாம் அவர்களிடத்துல போகாமல் நாம் ஒரு இடத்துல இருப்போம். ஜனங்கள் நம்மளிடத்துல வரும் பொழுது என்ன நடக்கும்? நம்முடைய புத்தி திரும்பி வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுவோம். நாம் ராஜரீக அபிஷேகம் பெற்றவர்கள், நாம் தேவனுடைய மனுஷன், நாம் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் உலகத்திற்காய் ஓட தேவையில்லை என்கிற அந்த புத்தி நம்மளுக்காய் வரும். அந்த புத்தி நம்மளிடத்திலே திரும்பும். அந்த ஐடென்டிட்டி நம்மளுடைய வாழ்க்கையிலே வரும். இன்றைக்கு அநேகருக்கு அந்த ஐடென்டிட்டி என்கிற அடையாளம் தெரியாதவர்களாய் குழம்பி போய் காணப்படுகிறார்கள். இன்றைய சந்ததிக்கு ஆனா பெண்ணா என்கிற அடையாளம் கூட தெரியவில்லை. கொஞ்ச நாள் ஆண்கள் என்று சொல்லுகிறார்கள், கொஞ்ச நாள் நான் பெண்கள் என்று சொல்லுகிறார்கள், கொஞ்ச நாள்ல நான் ஆணையும் பெண்ணையும் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார்கள். எவ்வளோ துக்கமான விஷயம் என்று யோசித்து பாருங்க. இது உலகத்துல ஒரு பக்கத்துல இருக்கு. கிறிஸ்தவ உலகமும் அப்படித்தான் இப்பொழுது காணப்படுகிறது. அநேக சபைகள் இதை அங்கீகரிக்கிறதாயும் இந்த திருமணங்களுக்கு இப்படிப்பட்ட ஐடென்டிட்டி கிரைசிஸ் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறதுமாய் சபைகள் காணப்படுகிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆனால் அதை அவர்கள் புறக்கணித்து விட்டு அவர்கள் புத்தி அவர்களுக்கு திரும்பாதபடியினால், சீர்படுத்தப்படாதபடியினால், அவர்களை ஸ்திரப்படுத்தப்படாதபடியினால் அவர்கள் இன்றைக்கு வேறு பாதையில் பிரயாணிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மளை பண்படுத்துகிறார் என்றால் நம்மளை தேவன் ஸ்திரப்படுத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் யார் என்கிற புத்தி நம்மளுக்கு வரப்போகிறது. இங்கு நேபுகாத் நேச்சார் ஒரு ராஜா. அவன் சாதாரண ராஜா கிடையாது. அவன் ராஜ்யங்களை கட்டி ஆளுகிற ராஜா. ஆனா அவனுடைய காலங்கள், கொஞ்ச காலங்கள் எப்படி இருந்துச்சு? அவன் புல்களை திங்கிறவனாயும் அவன் மனுஷனுடைய அந்த இயல்பையே இழந்து போய் காணப்படுகிறான். அவனுடைய அடையாளமாகிய ராஜா என்கிற அடையாளத்தையும், அவன் ராஜ்யபாரத்தை என்கிற ஆளுகிறான் என்கிற அடையாளத்தையும், அவன் மனிதன் என்கிற அடையாளத்தை இழந்து போய் அவன் ஒரு மிருகத்தை போல காணப்படுகிறான். அந்த நிலைமையில் தான் கர்த்தர் அவன் பட்சமாய் வருகிறார். வந்த உடனே என்ன நடக்கிறது? தேவன் அவனை நினைப்பூட்டுகிறார். அவன் புத்தி அவனிடத்தில் திரும்பி வந்தது. அவன் புத்தி அவனிடத்தில் திரும்பி வந்தது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையாகிய நாம் நம்முடைய புத்தி எங்கே இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோமாக. நம்முடைய அடையாளம் என்ன? நாம் தேவ பிள்ளை என்கிற அடையாளமா, கிறிஸ்தவர்கள் என்கிற அடையாளமா, அல்லது உலகத்தின் மனிதர்கள் என்கிற அடையாளம் நம்மிடத்தில் இருக்கிறது? நம்முடைய புத்தி எங்கே இருக்கிறது? நாம் யார் என்கிற நினைப்பு நம்மளிடத்துல இருக்கா? இன்றைக்கு அநேகர் போராட்டத்தை மேற்கொள்ள முடியாமல், சத்துருவை மேற்கொள்ள முடியாமல் மனவடிவாக்கப்பட்டவர்களை காணப்படுவதற்கான காரணம் என்ன? நாம் தேவ பிள்ளை என்பதை உணர்கிறது இல்லை. ஒரு சின்ன போராட்டம் வருது, அலைகள் வருது. அலைகள் வந்த உடனே சீசர்களை போல நாம் மாறுகிறோம். நீங்க மத்தேயு புத்தகத்தை 24வது அதிகாரம் என்று நினைக்கிறேன், அது வாசித்து பார்த்தோம் என்றால் அந்த வசனங்களில வாசிக்கும் பொழுது இயேசுவானவர் அந்த படகுல இல்லை. ஆனா இயேசுதான் சொல்லுகிறார், நீ பிரயாணப்பட்டு அக்கறைக்கு போங்கன்னு. அவர்கள் பிரயாணப்பட்டு போகிறார்கள். அவர்கள் பிரயாணப்பட்டு போகும்போது அலைகள் வருது. இந்த அலைகள் வந்த உடனே சீசர்கள் என்ன செய்திருக்கணும்? மத்தேயு 8வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், இயேசு படகுல பிரயாணப்படும் போது அலை வருகிறது. அங்கு பிரச்சனை வருது. உடனே இயேசு என்ன செய்கிறார்? எழுந்து நின்று கையை உயர்த்தி காற்றையும் கடலையும் அமர்த்தினார். இந்த அவரை பின்பற்றுகிற சீசர்கள் அந்த வல்லமை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்ற உணர்வுடையவர்களாய் காணப்பட்டு அந்த புத்தி இல்லாதவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்கள் நைட்டு முழுக்க போராடி கொண்டிருக்கிறார்கள். அதிகாலையில கர்த்தர் வந்துதான் அவர்களை விடுதலையாக்கினார். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை இதுதான். வசனத்தை கேட்கிறோம், உபதேசத்தை கேட்கிறோம், சத்தியத்தை கேட்கிறோம், தேவ வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதை நாம் இருதயத்தில் வைத்துக் கொள்கிறோம். ஆனால் அந்த இருதயத்தில் இருக்கிற வார்த்தை நம்மளுடைய புத்திக்கு போகவில்லை. நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அது நம்முடைய எண்ணங்களுக்கு வருவது கிடையாது.
நம்முடைய நினைவுக்கு அது வருகிறது கிடையாது. அது இல்லாதது நிமித்தமாக தான் இன்றைக்கு வரைக்கும் நாம் சத்துருவை மேற்கொள்ள முடியாதபடி, பாவத்தை மேற்கொள்ள முடியாதபடி, கர்த்தரால் நிலைநிறுத்தப்பட முடியாதவர்களாய் நாம் காணப்படுகிறோம். நீங்க நான் ஜெபிக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஒரு வார்த்தையை சேர்ந்து சொல்வேன். என் ஆவி, எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் என்று சொல்லிட்டு எங்கள் நினைவுகளையும் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்வேன். ஏன் தெரியுமா? நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இவைகள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுகிறது எது தெரியுமா? நம்முடைய நினைவுகள் தான். அதனாலதான் நான் எப்பொழுது ஜெபித்தாலும் என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனையை, என் நினைவுகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபிப்பேன். இன்றைக்கு அநேகர் நம்முடைய நினைவுகளிலே நம் புத்தி நம்முடைய திரும்பாதபடியினால் நம்முடைய ஆவி கலங்குகிறது, ஆத்துமா கலங்குகிறது, சரீரம் ஒடுங்கி போகிறது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் நம் பட்சத்தில் வருகிறபடியினால் இன்றைக்கு தேவன் நம்முடைய புத்தி திரும்ப பண்ண போகிறார். நாம் யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள போகிறோம். நாம் தேவ பிள்ளைகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள போகிறோம். சகல அதிகாரமும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள போகிறோம். எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்ள முடியும் என்பதை நாம் தேவன் உணர்ந்து கொள்ள நம்மளுக்கு கிருபை செய்வாராக. இங்கு தேவன் சிறப்படுத்துகிறார் என்றால் முதலாவது புத்தி திரும்புகிறது, இரண்டாவதாக அந்த வார்த்தை சொல்லுகிறது, தானியேல் புத்தகம் 4:36 சொல்லுகிறது. முதலாவது அவன் புத்தி திரும்பினது, இரண்டாவது ராஜ்ய பாரத்தின் மேன்மைக்காக என் மகிமை எனக்கு திரும்பினது. என் மகிமை எனக்கு திரும்பினது. தேவன் ஒரு மனிதனை சிறப்படுத்தினால் அவனுடைய மகிமை அவனிடத்திலே திரும்பும். இங்கு சொல்லப்படுகிற மகிமை என்பது எதை காட்டுகிறது? அவனுக்கென்று கொடுக்கப்பட்டுள்ள அந்த வல்லமையின் அதிகாரத்தை காட்டு. இங்கு அவன் நேபுகாத்நேச்சார் ராஜா என்கிற புத்தி அவனுக்கு திரும்பின உடனே அவனுக்குரிய அந்த மேஜஸ்டி, அவனுக்குரிய புகழ், அவனுக்குரிய மகிமை, அவனுக்குரிய அதிகாரம் அங்கு வந்தது. அந்த அதிகாரம் வந்த உடனே நான் ராஜா என்பதை அவன் அங்கு காட்டுகிறவனாயிருக்கிறான். இன்றைக்கு தேவன் நம்மளை சிறப்படுத்துகிறார் என்றால் என்ன நடக்கிறது? தேவன் தம்முடைய மகிமையை நம்மளுக்கு கொடுக்கிறார். நாம் யார் என்கிற மகிமை அங்கு வருகிறது. புத்தி திரும்புகிறது என்பது நாம் யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். ஆனா மகிமைக்கு திரும்பினது என்பது என்ன அர்த்தம்? அந்த நாம் யார் என்பதை அறிந்து அந்த அதிகாரத்தை நாம் அங்கு செயல்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு பிசாசின் போராட்டத்துல இருக்கிறோம் அல்லது வியாதியில இருக்கும்னு வச்சுக்கோங்க. நீங்க பிசாசு போராட்டம் வியாதியில இருக்கிறதுனால அநேக நேரம் தேவனினை ரட்சிக்க மாட்டாரா என்று சொல்லி எல்லா இடத்துக்கும் நம்ம ஓடுகிறோம். போராட்டத்திலே எப்ப பார்த்தாலும் ஒரு வருத்தத்தோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். வைராக்கியமா ஜெபிக்கல. உடனே தேவன் நம்மளை சிறப்படுத்துகிறார். அவர் நாம் தேவ பிள்ளைகள், நமக்கு சகல அதிகாரம் கொடுத்திருக்கு என்று இன்னைக்கு சொல்லிட்டாரு. அதை பிடிச்சிட்டு நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். ஜெபிக்க ஆரம்பித்த உடனே என்ன நடக்கும்? நாம் அந்த சத்ருவை எதிர்த்து நிற்க ஆரம்பிக்கிறோம். நான் தேவ பிள்ளை, என்னுடைய பாதத்திற்கு கீழாகத்தான் நீ இருக்கிறாய் என்று சொல்லி அந்த வியாதியும் சத்துருக்கு விரோதமாய் எழுந்து நின்று அவைகளை நாம் மேற்கொள்கிறோம் அல்லவா? அதுதான் மகிமை நம்மிடத்தில் திரும்பினது. இரண்டாவதாக சிறப்படுத்துகிறார் என்றால் மகிமை திரும்புகிறது. மூன்றாவது சிறப்படுத்துகிறார் என்றால் என்ன அர்த்தம்? என் முகக்கலை என்னிடத்தில் திரும்பினது. முதலாவது மகிமை திரும்புகிறது. அது ஆவியிலே நாம் வெளிப்படுகிறதை காட்டுகிறது, ஆவியிலே ஜெயம் கொள்ளுகிறதை காட்டுகிறது. மூன்றாவது முகக்கலை திரும்புகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய சரீரம் அப்படியே டிரான்ஸ்பார்ம் ஆகுறது. நம்முடைய சரீரம் அப்படியே டிரான்ஸ்பார்ம் ஆகுது. அது அப்படியே அந்த தேவன் கொடுத்த அந்த புத்தியின் நிமித்தமாக நாம் யார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டபடியினால் நம்முடைய பலன் அப்படியே திரும்பி வருகிறது. நம்முடைய முகக்கலை மாறுகிறது. அதுதான் நாம் ஏற்கனவே பார்த்தோம். தேவ பிரசன்னம் நம்முடைய முகத்துல இருக்கும். நம்ம இந்த புத்தி திரும்பின உடனே என்ன சொல்லுவார்கள் ஜனங்கள்? நம்மளை பார்க்கிறவர்கள், உன்னிடத்துல ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குப்பா, உன் முகத்துல இப்போ ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு என்று சொல்லி அவர்கள் புரியாமல் பேசுவார்கள். ஆனால் நமக்கு தெரியும், தேவன் நம்முடைய முகக்கலையை திரும்பி கொடுத்து விட்டார். நல்ல முகக்கலையோடு இருந்த நாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்த போராட்டத்தின் நிமித்தமாய், உபத்திரவத்தின் நிமித்தமாய் துக்க முகத்தோடு கலையளந்து போய் நாம் காணப்பட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு நல்லா தேவன் புத்தியை கொடுத்து நம்மளை சிறப்படுத்துகிறதுனால அந்த முகக்கலை, அந்த சிரித்த நல்ல பிரிஸ்கான அந்த முகக்கலை நம்மளுக்கு திரும்பி வந்துவிடும். நான்காவதாக சிறப்படுத்துகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அந்த வசனம் சொல்லுகிறது, என்னை தேடி வந்தார்கள், என்னை தேடி வந்தார்கள்.
என்னை தேடி வந்தார்கள் என்று நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறான். யார் தேடி வந்தார்களாம்? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். இதுதான் சிறப்படுவதற்கான மிகவும் பெரிய அடையாளமாய் காணப்படுது. ஒரு மனிதனை தேவன் சிறப்படுத்திட்டார், அவன் யாரிடத்திலையும் போய் கையேந்தி நிற்க தேவையில்லை, யாரிடத்திலும் கை கட்டி அவன் அந்த உபத்திரவத்திலே போக தேவையில்லை. அவன் பக்கத்திலே பிரபுக்களும் மந்திரிமார்களும் ஓடி வருவார்கள். அவரை தேடி தேவ பிள்ளை என்று அறிந்து அந்த மனுஷனை தேடி மந்திரிமார்களும் பிரபுக்களும் ஓடி வருவார்கள். இதுல நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கை கட்டி நிக்க தேவையில்லை, குனிஞ்சு நிக்க தேவையில்லை என்று நான் சொன்னேன். அப்படின்னா அது என்ன, நம்ம அப்படியே வைராக்கியத்தோட தலை நிமிர்ந்து நிக்கணும்? அது கிடையாது. இதுல தாழ்மைங்கிற ஒரு அனுபவம் இருக்கு. மனம் மேட்டுமை நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. மனத்தாழ்மையோடு நாம் நிலைத்து நிற்க வேண்டும். இன்னைக்கு மனமேட்டிமையும் மனத்தாழ்மைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களாய், எனக்கு தேவன் பல கொடுத்துட்டார், நான் தேவ பிள்ளை, எனக்கு நீங்க எல்லாம் அடிமை என்று சொல்லுகிறோம். அப்படி கிடையவே கிடையாது. நமக்கு மனத்தாழ்மை இருக்க வேண்டும். கர்த்தரை உயர்த்துகிற அனுபவம் இருக்க வேண்டும். ஒரு ராஜா நம்முடைய தேடி வந்தாலும், மந்திரி தேடி வந்தாலும், பிரபுக்கள் தேடி வந்தாலும், நம் மற்றவர்கள் இடத்துல என்ன சொல்லணும்? கர்த்தருடைய கிருபையினால் இது நடந்தது. நான் என்னால எங்க பாருங்க, என்ன தேடி இப்படிப்பட்ட ஜனங்கள் வருகிறார்கள். அந்த பெருமை நம்மளுக்குள் வரக்கூடாது. கர்த்தர் இவர்களை கொண்டு வந்தார், கர்த்தருக்கே மகிமை, அவர் பெருக நான் சிறுக என்கிற சொல்லுகிற அந்த அனுபவத்திலே இருக்க வேண்டும். அதனால் இதை தவறாய் நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. நம்மளுக்குள்ளாய் மனத்தாழ்மை இருக்கணும். அதோடு நம்மளை தேடி வருகிறவர்களை நாம் பார்க்க வேண்டும். இங்கு நேபுகாத்நேச்சாரை சிறப்படுத்துற உடனே என்ன நடக்குது? அங்கிருந்த மந்திரிமார்களும் பிரபுக்களும் இவனை தேடி வந்தார்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க உங்களுடைய கடந்த நாட்களிலே கர்த்தர் பட்சத்தில் நீங்க இல்லாதபடியினால், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இல்லாதபடியினால், நீங்கள் இந்த நேபுகாத்நேச்சாரை போல் எல்லாவற்றையும் இழந்து மிருகத்தை போல் மரியாதையற்றவர்களாய் உங்களை யாரும் அங்கீகரிக்கவில்லையா? கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அவர் உங்களை பலப்படுத்துகிறார், உங்களை சிறப்படுத்துகிறார். அதனால் என்ன நடக்கிறது? உங்களை மதிக்காமல் உங்களை கீழே தள்ளி சிறுமையிலே அனுப்பி உங்களை ஏளனமாய் எண்ணி ஓடினவர்கள் உங்கள் பக்கமாய் திரும்பி ஓடி வருவார்கள். உங்களை நீங்கள் சாதாரணமானவன் என்று சொல்லி உங்களை தள்ளிட்டு அவர்களை தங்கள் பிரபுக்களை மந்திரிமாராய் நினைத்து ஓடினார்கள் அல்லவா? அந்த பிரபுக்களையும் மந்திரிமார்களையும் தேவன் உங்கள் பக்கமாய் திரும்பி தேடி வர பண்ணுவார். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தேடி வந்தார்கள். நேபுகாத்நேச்சார் போய் அவர்களை தேடல. நான் நல்லா ஆயிட்டேன்பா, எனக்கு இந்த அடையாளம் வந்துருச்சு, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எனக்கு இந்த பலன் இருக்கு, நான் ராஜா என்பதை நான் உணர்ந்துட்டேன்னு சொல்லி அவன் தேடி போல, அவன் ராஜா என்பதை உணர்ந்துட்டான் என்று அறிந்த உடனே மந்திரிகளும் பிரபுக்களும் அவனை தேடி வந்தார்கள். இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு மந்திரிகளையும் பிரபுக்களையும் உங்களை தேடி வரும்படி செய்ய போகிறார். கடந்த நாட்களிலே நீங்கள் அதிகாரிகளுக்கு கீழாய் அடிமைத்தனத்திலே காணப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களை ஸ்திரப்படுத்துகிறபடினால் மந்திரிகளும் பிரபுக்களும் உங்களை தேடி ஓடி வருவார்கள். இதுதான் சிறப்படுத்துவதற்கான மிகப்பெரிய அடையாளம். இது நடக்கும் பொழுது நாம் ஒன்றை நினைவு கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னை சிறப்படுத்தினார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோமாக. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோமாக. மீண்டும் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மளை ஸ்திரப்படுத்தி மந்திரிகளும் பிரபுக்களும் நம்மளை தேடி வரும் பொழுதும் நம் மனத்தாழ்மை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு இங்க பாருங்க, என்ன கீழே தள்ளினான், என்னை உதாசீனப்படுத்தினான், இங்க இப்ப பாத்தீங்கன்னா என் பாதத்துக்கீழே இந்த மனுஷன் வந்துட்டான் என்று நாம் பெருமை பாராட்டக்கூடாது. நாம் கர்த்தருக்குள் பெருமை பாராட்ட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை நாம் உயர்த்தி கர்த்தருடைய கிருபையினால் நடந்தது. இங்கு நேபுகாத்நேச்சார் மிருகமாய் மாறுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த வசனம் சொல்லுகிறது, நான் கட்டின மகா பாபிலோனே என்று மனப்பெருமை வந்தது, தற்பெருமை அவனுக்குள்ளாய் வந்தது. அதனாலதான் அவன் மிருகமாய் மாறினான். இந்த வசனங்கள் 35வது வசனத்துக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனத்துல அவன் சொல்லுகிறான், அவன் கர்த்தரை நோக்கி பார்த்த உடனே, அவன் கர்த்தரை உயர்த்திய மனத்தாழ்மை வந்த உடனே அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது? அவனை தேவன், அவன் ராஜாக்களும் பிரபுக்களும் மந்திரிகளும் அவனை தேடி ஓடி வந்தார்கள்.
அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் கடந்த நாட்களில் நம்முடைய பெருமையின் நிமித்தமாய் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தின் நிமித்தமாய் நாம் இழந்து போனதை கர்த்தர் இன்றைக்கு மீண்டும் நம்மளுக்கு கொடுக்கிறார். அதை ஜாக்கிரதையாய் நாம் பெற்றுக் கொள்வோமாக, ஜாக்கிரதையாய் இதை நாம் கடைபிடிப்போமாக, அதை ஜாக்கிரதையாய் அதன்படி நடப்போமாக. அப்ப வசனம் சொல்லுகிறது, நம்மளை பண்படுத்துகிறார் என்றால் என்ன அர்த்தம்? முதலாவது நம்மளை சீர்படுத்துகிறார், இரண்டாவது நம்மளை ஸ்திரப்படுத்துகிறார், மூன்றாவதாக கர்த்தர் நம்மளை பண்படுத்துகிறார் என்றால் என்ன அர்த்தம்? வேகமாய் நாம் பார்ப்போம், நேரம் இல்லாதபடியினால் குறிப்புகளை மாத்திரம் பார்த்து நாம் வைத்து அதை பார்த்து நாம் ஜெபிப்போமாக. கர்த்தர் மூன்றாவதாக ஒரு மனிதனை பண்படுத்துகிறார் என்றால் என்ன அர்த்தம்? 1 பேதுருவின் புஸ்தகம் 5:10 சொல்லுகிறது, 5:10 சொல்லுகிறது, பலப்படுத்தி, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி. அப்ப தேவன் ஒரு மனிதனை பண்படுத்துகிறார் என்றால் மூணாவது அவனுடைய வாழ்க்கையிலே வருகிற மூன்றாவது நிலைமை அல்லது தேர்ட் ப்ராசஸ் என்ன ப்ராசஸ்? அவனை பலப்படுத்துகிறார். பலப்படுத்துகிறார் என்றால் என்ன அர்த்தம்? ஏசாயாவின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். அந்த வசனம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கர்த்தர் ஒரு மனிதனை பண்படுத்துகிறார் என்றால் மூன்றாவது வாழ்க்கையில என்ன நடக்கிறது? அவனை தேவன் பலப்படுத்துகிறார். எப்படி பலப்படுத்துகிறாரா? தம்முடைய சகாயத்தை கொடுத்து, தம்முடைய சகாயத்தை கொடுத்து அவனை தேவன் பலப்படுத்துகிறார். இரண்டாவது, அவனை தேவன் தாங்கி பலப்படுத்துகிறார். எப்படி தாங்குகிறார்? தம்முடைய வலது புயத்தின வலது கரத்தினாலே அவனை தாங்குகிறார். அவருடைய வலது கரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, பராக்கிரமம் செய்கிறார். இங்க சகாயம் என்று சொல்லி இருக்கிறது. வேதத்திலே அநேக சகாயங்களை பார்க்கலாம், ஆனால் வேதத்திலே குறிப்பாய் ஒரு சகாயம் இருக்கிறது. என்ன சகாயம் தெரியுமா? ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபை என்று ஒரு கிருபை. ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபை. அப்ப தேவன் ஒரு மனிதனை பலப்படுத்துகிறார், பலப்படுத்தி பண்படுத்துகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவனுக்கு ஏற்ற காலத்தில் சகாயத்தை செய்கிறார். அவனுடைய நிலைமையை உணர்ந்து அவன் ஸ்திரப்படுத்தப்பட்டுட்டான். ஸ்திரப்படுத்தப்பட்ட உடனே அங்கு அவனுக்கு ஏற்ற வேலையில் அந்த கிருபை கிடைக்க ஆரம்பிக்கும். கடந்த நாட்கள் அவன் மிருகத்தை போல அவனுக்கு தேவனை இழந்து காணப்படுறான். இப்ப அவனை புத்தி தெரிஞ்சிருச்சு, ஸ்திரப்படுத்திட்டாங்க. இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா? அவன் மிருகமா இருந்ததுனால் வந்த கேப் இருக்கு பாத்தீங்களா? அந்த கேப்ல என்ன நடந்தது அல்லது அந்த கேப்ல ஃபில் பண்ண வேண்டியது என்ன செய்யணும் சொல்லி அந்த கிருபையை தேவன் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த கிருபை கற்றுக் கொடுக்கிற கிருபை அதுதான் சகாயம். அவன் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த மாற்றங்கள் என்ன என்பதை அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறது தான் இந்த சகாயம். நீங்க இந்த கோமாவில் இருக்கிறவர்களை நீங்க பாத்தீங்கன்னா, சில பேர் பல நாட்கள், பல மாதங்கள், சில பேர் பல ஆண்டுகள் கூட இருப்பாங்க. பல ஆண்டுகள் கழிச்சு அல்லது பல மாதங்கள் கழிச்சு எஞ்சவங்களை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த கோமாவில இருந்து எஞ்ச உடனே அவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்க எந்த காலத்துல கோமாவில போனாங்களோ, உதாரணத்துக்கு அவங்க 1995, 98 கோமாவுக்கு போயிருக்கிறாங்க. 2022 தான் அவங்க திரும்ப முழிச்சு வந்திருக்கிறாங்கன்னா, அவர்களுடைய நினைவுகள் அவர்களுடைய நடக்கை எல்லாமே 1998 எப்படி இருந்தார்களோ அப்படிதான் இருப்பார். அவர்களுக்கு இப்ப இருக்கிற டெக்னாலஜி, அப்ப இருக்கிற நடத்தை, இப்ப இருக்கிற ஃபுட் கல்ச்சர் எதுவுமே அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? ஒரு பெரிய கேப் அவர்களுடைய வாழ்க்கையில வந்துருச்சு. நம்முடைய வாழ்க்கையில நம் கடந்த நாட்கள்ல வந்த சிறுமையும் உபத்திரவத்தின் நிமித்தமாய் நம் மிருகங்களை போல நம் எல்லாத்தையும் இழந்து போய் காணப்பட்டோம் பாத்தீங்களா? அந்த நாட்களில் ஒரு கேப் வந்துச்சு பாத்தீங்களா? அந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணுவதற்காக, அந்த கேப்ல நம்முடைய ஞானம் வெளிப்படும்படியாய் கர்த்தர் நம்மளுக்கு சகாயம் பண்ணுகிறார். கர்த்தர் நம்மளுக்கு சகாயம் பண்ணுகிறார். இந்த சகாயம் வந்த உடனே என்ன செய்யும் தெரியுமா? அது ஏற்ற காலத்தில் கொடுக்கப்படுகிற சகாயம் என்னும் கிருபை அது என்ன செய்யும்? நீங்க அந்த நேரத்தில் எப்படி நடக்கணும், என்ன முடிவுகள் எடுக்கணும், என்ன காரியங்கள் செய்யணும் என்று கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அதைதானதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன்.
உங்க வாழ்க்கையில இழந்து போனது இப்ப திரும்ப வந்துருச்சு. ஆனா அதை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு பயம் வந்த உடனே கர்த்தர் சொல்லுகிற, நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களுடனே இருக்கிறேன், நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். அதுதான் என்னுடைய சகாயம், அதுதான் கர்த்தர் கொடுக்கிற சகாயம். மூன்றாவது, நம்மளை பலப்படுத்துகிறார் என்றால் என்ன அர்த்தம்? நாம் இழந்து போனதை நம்மளுக்கு தேவன் கொடுத்து நம்மளை பலப்படுத்துகிறார். இரண்டாவதாக, அந்த பலப்படுத்துகிறார்களே இரண்டாவது காரியம் என்னவாம்? அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கேப்ல வந்தது நிமித்தமாய் நம்மளுக்கு இதெல்லாம் தெரியல என்று சொல்லி நம்மளை அந்த நேரத்துல ஒரு நம்மளை தாழ்த்துகிற அல்லது நம்மளை சிறுமைப்படுத்துகிற ஒரு ஆவி எழும்பி வரும். ஆனால் கர்த்தர் நம்மளை வலது கரத்தினால் நம்மளை தாங்குகிறதுனாலே அவருடைய பலத்த கரத்துக்குள் நாம் அடங்கி இருக்கும் பொழுது அந்த தடைகளை தேவன் தகர்த்து போடுவார், அந்த தடைகளை தேவன் தகர்த்து போடுவார். இதனால் என்ன நடக்கும்? நாம் தேவனினால் நடத்தப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். இங்கு தேவன் பலப்படுத்துகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அதை சுருக்கமாய் நாம் சொன்னோம் என்றால், கர்த்தரினால் நடத்தப்படுகிற அனுபவம். தேவன் நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நம்மளை அவரோக்குள்ளாய் நம் நடக்கும்படியாய் நம்மளை பலப்படுத்துகிறார். நான்காவதாக, பண்படுத்துகிறார் என்றால் என்ன அர்த்தமாம்? குறிப்பை மாத்திரம் நாம் பார்த்து ஜெபிப்போமாக. நான்காவதாக, பண்படுத்துகிறார் என்றால் என்ன அர்த்தம்? நம்மளை நிலைவரப்படுத்துவார் என்றால் என்ன அர்த்தம்? ரூத்துவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ரூத்துவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. அதை வாசிக்கிறேன். இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரர்களுக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேர் நிலைநிறுத்த நான் மக்லேனோனின் மனைவியாயிருந்த மோவாபிய ஸ்திரீயின் ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான். நான்காவதாக, தேவன் நம்மளை நிலைவரப்படுத்துகிறார் என்றால் என்ன அர்த்தம்? எங்கு நிலைவரப்படுத்துகிறாராம்? சகோதரர்களுக்கும் ஊருக்குள்ளாகவும் மரித்தவர்களுக்குள்ளாகவும் தேவன் நம்மளை நிலைவரப்படுத்துகிறார். இரண்டாவதாக, அந்த சுதந்திரத்தை நம்மளுக்கு கொடுத்து அவருடைய மனைவியாய் நம்மளை கொண்டு அவர் அங்கீகரித்துக் கொள்ளுகிறார். அவருடைய மனைவியாக கொண்டேன் என்று நம்மளை அங்கீகரித்துக் கொள்ளுகிறார். இது எதை காட்டுகிறது? நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நம்மளை பலப்படுத்தி கடைசியா எங்கு கொண்டு போய் நிறுத்துகிறார்? அவருக்கு உகந்த மனவாட்டியாய் நம்மளை கொண்டு போய் நிறுத்துகிறார். கர்த்தர் நம் பட்சத்துல இருந்தார் என்றால் நாம் அவருடைய மனவாட்டியாய் நாம் மாற்றப்படுவோம். அவருடைய மனைவியாய், ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாய் மாற்றப்படுவோம். இங்க வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க. மரித்தவனுடைய சகோதரர்களுக்குள்ளும் ஊரார்களுக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் இந்த ஸ்திரீயை எனக்கு மனைவியாக கொண்டேன். இங்க மரித்தவனும் ஊராரும் சகோதரனும் என்பது எதை காட்டுகிறது தெரியுமா? மரித்தவன் என்பது இன்னும் ரட்சிக்கப்படாதவனாய் காட்டுகிறது, புறஜாதியாரை காட்டுகிறது. சகோதரன் என்பது நம்மத்திலே ரட்சிக்கப்பட்டு நம்முடைய கிறிஸ்துவுக்குள் நமக்கு சகோதரர்களாய் இருக்கிறவர்களை காட்டுகிறது. ஊரார் என்பது ரட்சிக்கப்பட்டும் சகோதரனாய் மாறியும் உலகத்தை விடாதவர்களை காட்டுகிறது. இந்த மூன்று கூட்டத்தாருக்கு முன்பாக தேவன் நம்மளை அவருடைய மனைவியாய் அங்கீகரிக்கிறார். இது எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. கர்த்தர் நம் பட்சத்துல இருக்கிறன்னா உலகத்தின் ஆசீர்வாதம் மாத்திரம் வராது, சிறுமையிலிருந்து மாத்திரம் விடுதலை ஆகிறது அல்ல, உபத்திரவத்திலிருந்து மாத்திரம் நம்மளை விடுதலை ஆக்குகிறது அல்ல. கர்த்தர் நம்மளை மனவாட்டியாய் மாற்றுகிறார். கர்த்தர் நம்மளை மனவாட்டியாய் மாற்றுகிறார். இது எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. கர்த்தர் நம்மளை பண்படுத்துகிறார் என்றால் பாவத்திலிருந்து நம்மளை, பாடுகளிலிருந்து நம்மளை, சிறுமையிலும் உபத்திரவத்திலிருந்து நம்மளை, அவரை விட்டு விலகி போன நம்மளை இன்றைக்கு அவரை மனவாட்டியாய் நம்மளை மாற்றுகிறோம். எத்தனை பேர் நாம் இன்றைக்கு மனவாட்டியாய் நாம் காணப்படுகிறோம்? எத்தனை பேர் நாம் தேவனுடைய மனவாட்டியாய் நாம் காணப்படுகிறோம்? அவர் ஆட்டுக்குட்டியார் மனைவியாய் நாம் காணப்படுகிறோம். கர்த்தர் அப்படி நம்மளை பண்படுத்துகிறார்.
வேதம் சொல்லுகிறது, அதை மீண்டும் சொல்லுகிறேன், மரித்தவனுக்கும் சகோதரர்களுக்கும் ஊராருக்குள்ளும். மரித்தவன் என்பது உலகத்துக்கு முன்பாய் நாம் தேவனுடைய மனைவியாய் நாம் காணப்படுவோம். நம்முடைய சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு முன்பாக தேவன் நம்மளை சாட்சியாய் மனவாட்டியாய் மாற்றுவார். மூன்றாவதாக, ரட்சிக்கப்பட்டும் இன்னும் உலகத்தை விடாதவர்கள், அவர்கள் தான் ஊரார், அவர்களுக்கு முன்பாகவும் நம்மளை மனவாட்டிய மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் வரும் பொழுது அவர்கள் நம்மளை குறித்து சாட்சி சொல்லுவார்கள். அந்த வசனம் சொல்லுவாங்க, கடைசி வார்த்தை, நீங்கள் சாட்சியிட. யார்? மரித்தவனும் சகோதரனும் ஊராரும் நம்மளை குறித்து சாட்சி சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள்? இவன் மெய்யாகவே ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி, இவன் மெய்யாகவே தேவனுடைய மனவாட்டி. எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்க. கர்த்தர் இந்த பூமியில மாத்திரம் நம்முடைய சாட்சியாய் வைக்க மாட்டார், நம்முடைய பரலோகத்திற்கு நாம் போகும் பொழுதும் அங்கேயும் நம்மளை சாட்சி உள்ளவர்களாய் நம்மளை மாற்றுகிறார். இதுதான் கர்த்தர் நம்மளை பண்படுத்துகிறதுக்கான அடையாளம். அப்ப இன்றைக்கு கர்த்தர் நம் பட்சத்துல வருகிறார் என்றால் இன்றைக்கு இப்படி நம்மளை பண்படுத்த போகிறார். எப்படி நம்மளை பண்படுத்த போகிறார்? எப்படி நம்மளை நம்முடைய ஊரார் அறிய, நம்மளோடு இருக்கிறவர்கள் அறிய, உலகத்திற்கு பின்பாய் ஓடுகிறவர்கள் அறிய, நம்மளை அவர்களுடைய மனவாட்டியாய் மனைவியாய் நம்மளை மாற்றுகிறார். அப்ப இப்பொழுது நாம் செபிக்க போகிறோம், தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, என்னை நீர் பண்படுத்தும், என்னை நீர் பண்படுத்தும். இது யாருடைய வாழ்க்கையிலே நடந்தது? யோபுவின் உடைய வாழ்க்கையில இது நடந்ததை பார்க்கலாம். அவனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் பாடு வந்தது, திரும்பியும் தேவன் அவனை சீர்படுத்தினார், ஸ்திரப்படுத்தினார், பலப்படுத்தினார். அவனை மனவாட்டி என்கிற தன்னுடைய சிநேகிதர்கள் அவனை குறித்து சாட்சி சொல்லத்தக்கதாய் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால் நிரப்பினார். இன்றைக்கு கர்த்தர் இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். இந்த ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் பார்த்து நாம் ஜெபிப்போமாக. மிகவும் சுருக்கமாய், இந்த கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் முதலாவது நம்மளை கண்ணோக்குகிறார், இரண்டாவது நாம் பார்த்தோம் அவர் நம்மளை பண்படுத்துகிறார், மூன்றாவதாக கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் என்ன நடக்குமா? எசேக்கியேலின் புத்தகம் 66:9 சொல்லுகிறது, உங்களை பண்படுத்தி விதைக்கப்படுவீர்கள் என்று சொல்லுங்க. விதைக்கப்படுவீர்கள், இது மிகவும் முக்கியமானது. இதை நான் விட்டுவிட, இதை தவிர்க்க நான் விருப்பப்படவில்லை. தேவனுக்குள்ளாய் பிரயாசப்படுகிறேன். ஏனென்றால் நாம் விதைக்கப்படுகிற அனுபவத்திற்குள்ளாய் செல்ல வேண்டும். இன்றைக்கு அநேகர் விதைக்கப்படுகிற அனுபவத்திற்குள்ளாய் செல்ல விருப்பப்படவில்லை. நான் ஆஸ்தியும் அந்தஸ்தும் சமாதானமும் சந்தோஷம் இருந்தா போதும், நான் மற்றவர்களுக்காய் நான் விதைக்கப்பட தேவையில்லை என்று நினைக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய விருப்பம் என்ன? நம்மளை பண்படுத்துவதற்கான காரணம் என்ன? நாம் விதைக்கப்பட வேண்டும், விதைக்கப்பட வேண்டும். அப்ப வேதம் சொல்லுகிறதா? ஏதாவது ஆதாரம் இருக்கா என்று நாம் பார்த்தோம் என்றால், யாக்கோபின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு 3:18 சொல்லுகிறது, கடைசி வார்த்தை, நீதியாக கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. இப்ப தேவன் நம்மளை சீர்படுத்திட்டார். நமக்குள்ளாய் நீதி வந்துருச்சு, நமக்குள்ளாய் ஒரு பரிசுத்தம் வந்துருச்சு, நமக்குள்ளாய் சத்தியம் வந்துருச்சு, நமக்குள்ளாய் உபதேசம் வந்துருச்சு. அதை வச்சுட்டு என்ன செய்யணும்? நாம் மனவாட்டியாய் மாறிட்டோம். இப்ப நாம் என்ன செய்யணும்? நாம் ஒரு விதையாய் மாறணும். நாம் விதையாய், தேவனுக்காய் ஒரு விதையாய் மாறணும். இந்த வார்த்தையை பாருங்க, பண்படுத்துகிறார். அந்த பண்படுத்தப்பட்டது விதையாய் மாறுகிறது. விதையாய் நாம் மாற்றப்பட வேண்டும். எத்தனை பேர் நாம் விதையாய் விதைக்கப்பட ஆயத்தமாய் இருக்கிறோம்? விதையாய் விதைக்கப்படுவதுன்னா என்ன அர்த்தம்? நம் மூலமாய் அநேக கனிகள் வரணும், நம் மூலமாய் விளைச்சல் அதிகமாய் காணப்படணும், நம் மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்படணும். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள், நம்முடைய மாற்றத்தை பார்க்கிறவர்கள், நம்முடைய பண்படுத்தப்பட்டதை பார்க்கிறவர்கள் அதை கேட்டு பார்த்து அவர்கள் ரட்சிப்புக்குள் கடந்து வர வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் கனி கொடுக்கிற மரமாய் மாறணும், நம் மூலமாய் அநேக ரட்சிப்புக்குள் வரணும். இது யாருடைய வாழ்க்கையில நடந்தது? விளக்கமாய் சொல்ல நேரமில்லை. ஒரே ஒரு உதாரணத்தோடு சொல்லிவிட்டு நாம் ஜெபத்திற்குள் சொல்லுவோம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 5-18 வரைக்கும் பார்த்தோம் என்றால், சவுல் என்கிற பவுல் அவனுடைய வாழ்க்கையில இது நடக்கிறது. அவனை தேவன் பண்படுத்துகிறார். எப்படி? தமஸ்குவிலே சந்திக்கிறார், பின்பு அவனை சீர்படுத்துகிறார், அவன் கண்ணை குருடாக்கி சீர்படுத்துகிறார், பின்பு அவனை சிறப்படுத்துகிறார், அவன் செதில்களை விழச் செய்து சிறப்படுத்துகிறார், பின்பு அவனை பலப்படுத்துகிறார். எப்படி? சீசர்களோடு இணைந்து அவன்
தேவ வார்த்தையை கேட்டு அவன் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது? அவனை நிலைநிறுத்துகிறார். ஒரு மனவாட்டியாய் தேவன், ஒரு அப்போஸ்தலனாய் தேவன் நிலைநிறுத்துகிறார். நிலைநிறுத்தின உடனே என்ன நடக்கிறது? வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலரின் புத்தகம் 22வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியா சொல்கிறது. அந்த வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போமாக. அப்போஸ்தலரின் புத்தகம் 22வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டது எல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொல்லுது. என்ன அர்த்தம்? அவன் தேவனுடைய பலத்தை பெற்றுட்டான். உடனே அவன் என்ன செய்கிறான்? அவன் ஒரு விதையாய் மாற ஒப்பு கொடுக்கிறான். ஏசாயாவின் வாழ்க்கையிலே நாம் இதை பார்க்க முடியும். அக்கினி தழல் அவன் வாயிலே தொட்ட உடனே அங்கு ஒரு கேள்வி வருகிறது, யாரை நான் அனுப்புவேன்? உடனே அவன் சொல்லுகிறான், நான் போகிறேன் கர்த்தாவே. இன்றைக்கு எத்தனை பேர் நாம் சொல்ல முடியும், ஆண்டவரே என்னை நீர் பண்படுத்தும், நான் உமக்கு விதையாய் மாறுகிறேன், நான் உங்க ஊழியத்தை செய்கிறேன், நான் உமக்காய் இரத்த சாட்சியாய் மரிக்கிறேன், நான் உம்முடைய சமாதானத்தை சுமந்து செல்லுகிறேன், நான் உம்முடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் நம்மளால் சொல்ல முடியும் என்பதை நாம் நினைவு கூர்வமாக நிதானித்து பார்ப்போமாக. அப்ப இப்பொழுது தேவ சமூகத்துல ஜெபிக்க போகிறோம். முதலாவது நாம் கேட்க போகிறோம், ஆண்டவரை என்னை நீர் பண்படுத்தும். இரண்டாவது, ஆண்டவரை நான் உமக்காய் போகிறேன் என்று ஏசாயாவை போல, பவுலை போல நாம் சொல்லுவோமாக. ஏசாயாவை போல சொல்லுவோமாக, ஆண்டவரை நான் போகிறேன். பவுலை போல நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவ சமூகத்துல கேட்போமாக. தேவன் அதைத்தான் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார். இதுதான் ஒரு முழுமையான சத்தியம். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், பண்படுத்துகிறார். அவருக்காய் நாம் மரிக்கிறோம், அவருக்காய் நாம் ஜீவிக்கிறோம், அவருக்காய் அநேகரை சாட்சியுள்ளவர்களாய் நாம் மாற்றுகிறோம். எல்லாரும் இப்பொழுது கண்களை மூடுவோமா? தேவ சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பிப்போமா? நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதனாலும் தேவனுடைய கிருபை கூடந்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். காலை முதற்கொண்டு உடைய கிருபையினால் எங்களை நிறைத்து, உடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடி, இந்த இரவு நேரத்தில் உடைய சமூகத்தில் வர எங்களுக்கு கிருபை பாராட்டினரே, அதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும், ஆண்டவரே, பண்படுத்துதலையும் விதையாய் மாறுவதை குறித்து நீர் எங்களோடு பேசினக்காய் நன்றி. இந்நாள் முதற்கொண்டு பிள்ளைகள் சீர்படுத்தப்படுவார்களாக, சிறப்படுத்தப்பட வேண்டிய காரியங்களில் சிறப்படுத்தப்படுவார்களாக, பலப்படப்பட வேண்டிய காரியங்களை பலனடைவார்களாக. குறிப்பாய் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளாகிய எங்களை நீர் நிலைநிறுத்துவீராக. ஆண்டவரே, எங்கள் பட்சமாய் நீர் இரும் கர்த்தாவே, எங்கள் பட்சமாய் நீர் இரும் கர்த்தாவே, எங்கள் பட்சமாய் இருந்து எங்களை பண்படுத்துவீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, குறிப்பாய் எங்கள் பட்சமாய் இருந்து எங்களை விதையாய் மாற்றுவீராக. இன்றைக்கு எங்களை விதையா மாற்றுவீராக. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தார்களோ, என்னை அனுப்பும் என்று யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தார்களோ, நான் உமக்கா என்ன செய்ய வேண்டும் என்று யாரெல்லாம் கேட்டார்களோ, அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஊழியத்திலே உம்முடைய கிரியைகளிலே அவர்களை பலப்படுத்தி நடத்துவீராக. ஆண்டவரே, அவர்களுக்கென்று ஒரு புதிய பாதையை ஏற்படுத்தி கர்த்தருக்காய் விதையாய் நீர் மாற்றுவீராக. அப்படி நீ செய்யறக்கான் என்று செலுத்துகிறோம். எல்லா துதிகனமையும் நமக்கே செலுத்துகிறோம். இந்த ஏசாயா 36:9 வசனத்தை வைத்து காலையும் இரவும் எங்களுக்கு நீர் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு பகிர்ந்திரே, உம்முடைய ஆலோசனை எங்களுக்கு கொடுத்திரே, உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு கண்டவரை கற்றுக்கொள்ள உதவி செய்தே. அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களிடத்துல எப்பொழுது நிலைத்திருப்பதாக. நாங்கள் உம்முடைய மனவாட்டியாய், உம்முடைய மனைவியாய் மாற எங்களுக்கு கிருபை செய்வீராக. எல்லா துதி கன மகிமை நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.